ஒரு ஜென்னை பற்றியும் ஓஷோவை பற்றியும் புத்தர் பற்றியும் நாம் படித்து ஒரு புனித நிலை அடைவதற்கு எது அடிப்படைன்னு கேட்டால் நம்முடைய எண்ணத்தை உயர்த்துவது. எண்ணத்தை பெரிதாக்கினால் நீங்கள் இறைவனை காணலாம். உங்கள் மனம் குறுகிய வட்டத்திற்குள் இல்லாமல் அகல வட்டம் போட்டால் ஆண்டவன் ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து உங்கள் உள்ளத்தில் குடியிருப்பான். இன்றைய ஆனந்த ஆரம்பம் சற்று விசித்திரமானது, வித்தியாசமானது. எப்படி? நம்ம எல்லாமே இன்றைக்கி அறிவியல் யுகம். உணவிலேருந்து உடையிலேருந்து எல்லாமே அவசரம். பெரிய உலகத்தை கையடக்க கணினியில் கொண்டு வந்துட்டோம். ஆனாலும் இறைவனிடத்தில் நாம் இரண்டர கலப்பதற்கு, இறைவனோடு இணைவதற்கு எது ஆயுதம், எது ஆயத்தம்? ரெண்டுமே யோசிச்சா உள்ளம் பெரிதாக்கு, எண்ணம் உயர்த்து. இது இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். ஓஷோ படிக்கிறாங்க சில பேர், ஜென் படிக்கிறாங்க சில பேர், புத்தர் படிக்கிறாங்க. நம்மளுடைய ஆனந்த ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் ராமாயணம், பாரதம், பகவத்கீதை, ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இது மட்டும் இல்லைங்க. நவீன உலக இலக்கியங்களினுடைய மகான்களுடைய பார்வையிலிருந்தும் அடுத்த தலைமுறைக்கு எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய வகையிலும் ஒரு புதிய வடிவில் இதை வடிவமைத்து தருவதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். ஒரு ஜென்னை பற்றியும் ஓஷோவை பற்றியும் புத்தர் பற்றியும் நாம் படித்து ஒரு புனித நிலை அடைவதற்கு எது அடிப்படைன்னு கேட்டால் நம்முடைய எண்ணத்தை உயர்த்துவது. பொதுவாக ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுக்கு என்ன சொல்வாங்க? ஜபம் பண்ணணும், நல்ல தவம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், நல்ல தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும், ஸ்லோகம் சொல்லணும், மடி ஆச்சாரமாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இந்த நவீன உலகத்தில் சொல்கிறாங்க உங்களுடைய எண்ணத்தை உயர்த்தணும். ஒரு பயிலரங்க காட்சி உங்கள் கண்ணு முன்னாடி நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக குருமார்களுடைய செயலை சொல்கிறேன். அண்மையில் ஒரு வீடியோ பதிவில் பார்த்தேன், ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அந்த பயிலரங்கம். அந்த மகானுடைய டிவோட்டிஸ் 50 பேர் ஒரு சிட்டிங்கில் உட்கார்றாங்க. அவர் ஒரு பெரிய கரும்பலகையில் ஒரு சாக் பீஸை எடுத்து ரோமன் லெட்டர்ஸ் எழுதுகிறார். 1 2 3 1 2 3 அப்புறம் 5 6 இந்த மாதிரி வரிசையாக எழுதிடுறாரு. அதுக்கு பேர் ரோமன் லெட்டர்ஸ்னு பேர். நம்பர் போடாமல் இப்படி 1 போடுவோம், இப்படி 2 போடுவோம், இப்படி 3 போடுவோம். அதுக்கு ரோமன் லெட்டர்ஸ்னு பேர். இப்போ நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அந்த ஞானி வந்தார், ஒரு கோடு ஒரு எக்ஸு, ஒரு கோடு ஒரு எக்ஸு அப்படின்னு போட்டால் இதுக்கு பேர் 9ன்னு பேர், 9ன்னு பேர். தன்னுடைய சீடர்களை பார்த்து கரும்பலகைக்கு ப்ளீஸ் கம் அப்படிங்கிறாரு சாக் பீஸை கொடுத்து. இதுக்கு பக்கத்தில், இந்த 1க்கு பக்கத்தில் எக்ஸ் போட்டிருக்கா, இதுக்கு 9ன்னு பேர். இந்த கோட்டை அழிக்கக்கூடாது, தொடக்கூடாது, ஒரு கோடு வரையலாம், அப்படி வரைஞ்சா ஒரு நம்பர் கிடைக்குங்கிறார். எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எழுதியிருக்கிறது ரோமன் லெட்டர்ஸ் 1 2 3 4 5 6 அப்படி வரிசையாக எழுதிட்டு 9 1 போட்டு எக்ஸ் போட்டு இதை அழிக்காமல் ஒரு கோடு போட்டு இன்னொரு நம்பர் ஆக்குங்கிறாரு. எல்லாரும் திகைக்கிறாங்க. அந்த ஞானி இந்த 1 +க்கு முன்னாடி இப்படி எஸ்ன்னு ஒரு கோடு போடுறாரு, எஸ்ன்னு ஒரு கோடு போடுறாரு. இப்போ படிங்கங்கிறாரு. எல்லாரும் 6 6 6 அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் முன்னாடியே இதை திங்க் பண்ணலைங்கிறாரு. ஒரு சீடர் மட்டும், அந்த பயிலரங்கத்துக்கு வந்த ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு சொல்கிறாரு, ஸோ சாரி குருஜி, நீங்கள் கோடுன்னு சொன்னீங்களே தவிர இப்படி எஸ்ன்னு வளைச்சிருக்கீங்களே, கோடுன்னு சொன்னீங்களே தவிர எஸ்ன்னு வளைச்சிருக்கீங்களே. உடனே அந்த மகான் சொல்கிறாரு, நான் கோடுன்னு சொன்னேனே தவிர நேர்கோடு வளைகோடுன்னு நான் சொன்னேன். இதை அடிக்கக்கூடாது, தொடக்கூடாது, பக்கத்தில் ஒரு கோடு போடலாம். இந்த எஸ்ஸுங்கிறது வளைகோடு. ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, ரோமன் லெட்டர்ஸ்னால் இப்படி தான் எழுதணும், அதுக்கு பக்கத்தில் ஒரு வார்த்தையை போட்டு ஒரு கோடை போட்டு ஒரு நம்பரை உருவாக்கணுன்னா உங்கள் எண்ணம் அப்படியே இருக்குது, அதுலேருந்து திங்க் பண்ண முடியல. இதுக்கு ஆங்கிலத்தில்
லேட்டர் திங்கிங் பாங்க. இந்த எண்ணம் உடையவர்களால் மட்டும்தான் மனம் விசாலமாக்கும்னு பயிலரங்கத்தை முடிச்சார் சார். பின் ட்ராப் சைலண்ட். அடுத்து அப்படியே ஸ்க்ரீன் விலகுது. ஒரு மகான் வராரு. எல்லாரையும் கண்மூடி சொல்லி ராம் 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 ராம்னு ஒரு 10 தடவை சொல்கிறார் சார். திருப்பியும் கண்ணை மூடி சிவா 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 சிவான்னு சொல்கிறார் சார். சொல்லி முடிச்சுட்டு ஒரு கொஸ்டினை த்ரூ பண்ணுறாரு. ஆடியன்ஸில் அந்த 50 டிவோட்டீஸ் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்கள். 2 அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்கள். 6. இன்னொருத்தர் 1, இன்னொருத்தர் 9, இன்னொருத்தர் 8, இன்னொருத்தர் 4, இன்னொருத்தர் 5. அப்படி ஒரு 4-5 பேர்கிட்ட அப்படி செதற விடுறாரு வார்த்தைகளை. அவர் எப்படி சம்மப் பண்ணுறாரு பாருங்க. நான் என்ன கேட்டேன்? உங்களுக்கு பிடிச்ச நம்பர், உங்களுக்கு பிடிச்ச நம்பர். எல்லாரும் 1லேருந்து 9க்குள்ளே சொன்னீங்க. எல்லாரும் 1லேருந்து 9க்குள்ளே சொன்னீங்க. 1000ங்கிறதும் நம்பர் தான், லட்சம்ங்கிறதும் நம்பர் தான், கோடிங்கிறதும் நம்பர் தான். இஸ் இட் அப்படிங்கிறாரு ஒருத்தர். உடனே இவர் சொல்கிறாரு, நான் டிஜிட்டே சொல்லலை, நான் டிஜிட்டே சொல்லலை. நீங்களாம் நம்பர்னாலே 1 to 9க்குள்ளே தான் யோசிக்கிறீங்க. டபுள் டிஜிட்டே வரல. உங்கள் எண்கள் எண்ணம் சுருங்கியே இருக்கிறது. எப்போது உங்கள் எண்ணம் பெருகுகிறதோ அப்போது தான் எண்கள் மட்டுமல்ல எண்ணங்களும் பெருகும்னாரு. அப்படியே ஷாக்கு. கட்டிட்டு அடுத்து ஒரு மகான் வராரு. ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. டக்குன்னு ஒரு தாமரையை காமிச்சு இதோடைய உயரம் என்னன்னாரு. ஒருத்தர் 2 அடின்னாரு, ஒருத்தர் 1 அடின்னாரு, ஒருத்தர் காம்போடியா கூம்போடியான்னாரு, ஒருத்தர் தண்ணிக்கு மேலேயான்னாரு. டக்குன்னு ஸ்க்ரீன் க்ளோஸ் ஆச்சு. திருப்பியும் பிரியுது. இவர் சொல்கிறாரு, தாமரைக்குன்னு ஒரு உயரமே இருக்காது. 50 அடியில் கிணத்துல தண்ணி இருந்தால் அதுக்கு மேலே தாமரை இருக்கும். 100 அடியில் குளத்துல தண்ணி இருந்தால் அதுக்கு மேலே தாமரை இருக்கும். குட்டையில் 10 அடியில் தண்ணி இருந்தால் அதுக்கு மேலே தாமரை இருக்கும். தாமரைக்குன்னு ஒரு உயரம் இருக்காது. தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். நம்முடைய உயரம் நம் எண்ணத்தின் உயரம். இதை பல 100 வருஷம் இல்லை, பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி தெய்வப்புலவன் திருவள்ளுவன் சொல்கிறான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இப்போ அந்த பயிலரங்கத்தை எப்படி மகான்கள் முடிக்கிறாங்கன்னா, நவீன இளைஞர்களே, அடுத்த தலைமுறையே, உங்கள் எண்ணத்தை பெரிதாக்கினால் இறைவனை காணலாம். எண்ணத்தை பெரிதாக்கினால் நீங்கள் இறைவனை காணலாம். உங்கள் மனம் குறுகிய வட்டத்திற்குள் இல்லாமல் அகல வட்டம் போட்டால் ஆண்டவன் ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்து உங்கள் உள்ளத்தில் குடியிருப்பான். இதைத்தான் நம்ம ஊரில் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் பெரிதினும் பெரிதுகள். நம்ம கடவுள்கிட்ட கூட அது வேணும் இது வேணும்னு கேட்காம என் உள்ளத்தை ஒருமைப்படுத்தி பெரிதினும் பெரிது கேட்பது தான் உண்மையான ஆனந்தம். இது போன்ற நவீன விஷயங்களோடு இனி ஆனந்த ஆரம்பம் இளைஞர்களுக்காக புதிய வடிவில் புதிய முறையில்.